இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 73:28. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரர் சொல்லுகிறார், எனக்கு தேவனை அண்டிக் கொண்டிருப்பது தான் நலம். நம்முடைய நம்பிக்கை யார்? தேவனா, உலகமா, பொன்னா, பொருளா, ஆஸ்திகளா, மனித தயவுகளை நாடுகிறோமா? தேவனை அண்டிக் கொள்ளுங்கள். அவர் சொல்லுகிறார், உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி, ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை எல்லாம் சொல்லும்படி, தேவன் எனக்கு பாராட்டின நன்மைகளை எல்லாம் சொல்லும்படி, என் நம்பிக்கை கர்த்தர், என் நம்பிக்கை கர்த்தர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தாவீதை குறித்து நம்ம பார்த்தோம் என்றால், ஆண்டவருக்காக வாழ்ந்தான். சில தவறுகள் செய்தபோது ஆண்டவர் சுட்டி காட்டிய போது உடனே அதை சரிப்படுத்தி கொண்டான். அதனுடைய ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்கணும்னா 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரத்திலே 23வது வசனம் சொல்லுகிறது, அப்படியே சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே கர்த்தருடைய சிங்காசனத்தில் ராஜாவாக வீற்றிருந்து பராக்கிரமசாலியாயிருந்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். சகல பிரபுக்களும் பராக்கிரமசாலிகளும் தாவீது ராஜாவினுடைய சகல குமாரரும் கூட ராஜாவாகிய சாலமோனுக்கு அடங்கி இருந்தார்கள். இஸ்ரவேலர் எல்லாரும் காண கர்த்தர் சாலமோனை மிகவும் பெரியவனாக்கி அவனுக்கு முன்னே இஸ்ரவேலின் ராஜாவான ஒருவனுக்கும் இல்லாதிருந்த ராஜரீக மகத்துவத்தை அவனுக்கு கட்டளையிட்டார். காரணம், தாவீது தேவனால் சிநேகிக்கப்பட்டான். தன்னுடைய கண் காண ஒருவரும் கூட அப்படி ராஜாவாக வீற்றிருந்ததில்லை. தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய மகன் ராஜாவாக இருந்து ஆளுகை செய்கிறதை காணத்தக்கதாக தன்னுடைய கையினாலே பிரதிஷ்டை செய்யத்தக்கதாக ஆண்டவர் சாலமோனை ஆசீர்வதித்தார். காரணம், தாவீதினுடைய உத்தமமான வாழ்க்கை. அவன் எல்லா விதத்திலும் நெருக்கப்பட்ட போதும் கர்த்தரை சார்ந்திருந்தான். வழி மாறி போகும்போது, வழி இதுவே என்று சொல்லி கர்த்தர் போதித்த போது அந்த போதனைக்கு கட்டுப்பட்டு நடந்தான். சங்கீதம் 32:8 சொல்கிறதல்லவோ, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். ஆண்டவர் சொன்ன ஆலோசனைக்கெல்லாம் உடன்பட்டு நடந்தான். அதனால்தான் தாவீதை கர்த்தர் தாசன் என்று சொல்லி, என் நேசத்துக்குட்பட்டவன் என்று சொல்லி அன்போடு அழைக்கிறார். இந்த கால வேளையிலே நாம் தேவனிடத்தில் அன்பு பெறும்படி, தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படி அவரை சார்ந்திருப்போம். தாவீது தேவனை சார்ந்திருந்தான். தேவனை சார்ந்திருந்ததினுடைய விளைவு, உன் கண் காண உனக்கு ஆசீர்வாதத்தை தருகிறேன் என்று சொல்லி கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனுடைய சந்ததியை கனப்படுத்தி பெருக பண்ணினார். தலைமுறை தலைமுறையாய் அவர்களுடைய ஆட்சி காலங்கள் ஒரு நீண்ட நெடிய பயணமாக தாவீதினுடைய ஆட்சிபிடம் காணப்படுகிறது. நாம் இந்த காலவேளையிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதற்கு கீழ்ப்படிவோம். தேவன் நமக்கு காண்பிக்கிற பாதையில் செல்ல ஒப்பு கொடுப்போம். தேவனுக்கு பிரியமாய் வாழ, அவர் சப்தம் என்ன, அவர் சித்தம் என்ன,
அவர் காண்பிக்கும் பாதை என்ன? ஆம், ஆடு மேய்த்து கொண்டிருந்த அவனை ஆண்டவருக்கு பயன்படுத்தினதினால் அவனை கத்தர் உயர்ந்த ஸ்தலத்திலே ராஜாவாக வீற்றிருக்க பண்ணின கத்தர், நாமும் ஒன்றுமில்லாமல் இருக்கலாம், குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், எல்லார் கண்களுக்கும் முன்பதாக ஆசீர்வதிக்கிறவர், எல்லாருக்கும் முன்பதாக நம்மளை மேன்மைப்படுத்துகிறவர், எல்லாருக்கும் முன்பதாக நம்மை வெட்கப்பட்ட இடத்திலே தலை நிமிரச் செய்கிறவர். ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, கத்தரின் செய்கைகள் பெரியவைகள், அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவருமாயிருக்கிறது. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். உம்முடைய கிருபைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.